காலம் பார்த்து செய்தல், எப்படி காரியத்தை முடிப்பது, காரியம் முடிய அமைதியாக இருப்பது, எல்லாவற்றையும் செய்து அனுமார் திரும்பினார். ராமபிரான் மிகவும் மகிழ்ந்தார். இப்படி ராமபிரானையும் சீதா பிராட்டியும் மகிழச் செய்த அனுமானின் புகழுக்கு ஒரு வரைமுறையே கிடையாது. அப்பேற்பட்ட புகழடைந்த அனுமாரை பற்றி ஒரு அனுமன் 40ங்கிற ஒரு நூலில் இருக்கக்கூடிய புத்தகத்திலிருந்து சில பாடல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அனுமன் 40 முழுவதுமே நிதானமாக படிக்கிறேன். இது துளசிதாசர் பாடின பாட்டு. அதை ஒரு அனுமன் 40ன்னு மொழிபெயர்த்தேன். அதில் குருவின் திருவடி பொடிகளால் குணாளனாய் வரமருள் இராமரின் வன்புகள் பாடுவேன். அறிவழி அனுமனே அறுத்திடு மோகமும் நெறியளி மனத்தில் நிறுத்தினேன் நின்னையே. ஞானக்கடலே நானிலம் போற்றும் வானரர் தலைவனே வாழ்க வாழ்கவே. ஆற்றலின் உரையுளே அண்ணலின் தூதனே காற்றின் மைந்தனே காட்டுவாய் வெற்றியே. இதை பாடுகின்ற பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே அனுமாரை மனசில் எண்ணிக்கிங்க. உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்லது நடக்கும். தீமதி நீக்குவாய் நல்மதி நல்குவாய் நாமம் போற்றினேன் நல்லுற உடலோய். பொன்னிற மேனியா புகழுடை புண்டவா மின்னிடும் குண்டலம் மிளிர்ந்திடும் செவ்வியா. கொடியும் வச்சிரமும் உன் கைகளில் குலவிடும் தடித்த உன் தோளில் பூணூல் தழைத்திடும். உலகலாம் வணங்கும் உயர்வலி வீரா நலனருள் சிவனின் நல்லவதாரம் நீ. அறிஞனே குணனே கூர்மதி கொண்டோய் இராமரின் ஏவலுக்கு எங்கியே நிற்போய். இராமனின் கதையை சுவைக்கும் உன் இதயத்தில் இராமர் இலக்குவர் சீதையும் நிறைந்துளர். நுண்ணுரு கொண்டு நீ சீதையை குளிர்வித்தாய் நன்னரும் கோடுருவில் இலங்கையை கொளுத்தினாய். பேரிரு கொண்டு போய் அறக்கரை அழித்தாய் ஆரியூர் இராமரின் அரும்பணி முடித்தாய். சஞ்சீவி மலையினால் சகோதரன் பிழைத்திட அஞ்சனை மைந்த உனை அண்ணலே அணைத்தார். ரகுபதி பலவாய் புகழ்ந்துனை வாழ்த்தினார். வெகு புகழ் பரதனின் நிகர்நீ என்றார். நாயகன் அணைத்தார் நன்றாய் வாழ்த்தினார். 1000 ராமனும் அனுமனை பாடட்டும். சனக முனிவர்கள் சதுர்முகன் நாரதன் மனமிக விரும்பும் மகேசன் கலைமகள் நற்புகழ் நாவலர் கவிஞர் வானோர் உன் புகழ் உரைக்க முயல்கிறார் இயலார். சொல்லின் செல்வ உன் சொல்லுனா உதவியால் நல்லரசு சுக்கிரீவன் நாட்டினான் நாயகனால். உன்னுடைய அறிவுரை உளங்கொண்ட வேடனன் மன்னனாய் ஆனது மண்ணுலகு அறிந்ததே. 10,000 காதம் கடந்து நீ பகலவனை நல்லதோர் கனியென கண்டே விழுங்கினால். இராமரின் மோதிரம் திருவாயில் இருந்திட இருங்கடல் தாவியது இயலாத செயலோ. கடினச் செயல்களும் கடிதில் நடந்திடும் அடிபணிந்திடும் உன் அடியார் வாழ்வில். இருப்பரோ ஒருவருன் இன்னருள் இன்றி இராம நாட்டுள் வாயிற்காவலன்னை அடினோர் உயரின்பம் பெறுகிறார். உன்னுடைய காவலே ஓட்டும் பேரச்சம் உலகம் மூன்றும் நடுங்கிட உருமுவோய். உலப்பிலா உனதாற்றல் ஒடுக்கவும் வல்லோய். மாவீரா உன்னாமும் மனத்தில் நினைத்திட ஆவியும் பேயும் அண்டுமோ ஐயா. வாய் நிறைந்து எப்போதும் உன்னாமம் வாழ்த்தினால் நோயலாம் நீங்கும் நுந்திடும் துன்பமும். மனமும் வாக்கும் செயலும் பொருந்தி அனுமனே உனை போற்ற உறுதுயர் அகன்றிடும். அனைத்திலும் உயர்ந்த அருந்தவச் செம்மலின் அனைத்து பணிகளும் அருமையாய் ஆற்றினாய். அடியார் விருப்பம் அனைத்தும் நிறைவேற்றி விடிவாம் அனுபூதி கனியும் அளிப்பாய். உகங்கள் 4லும் உண்புகள் பரவிடும் சுகம் நிறை உன்னாமம் சுவைபடச் சிறக்கும். நல்லோர் ஞானியர் காவலன் நீதான் அல் அறக்கரை அசுரரை அழித்திடும் அன்பன். என் சித்தின் அவநிதி அடியவர்க்கு இந்திடும் எண்ணரும் வரம் உனக்கு ஈந்தனள் சாணகித்தாய். கிராம ஆனந்தம் இதயம் நிறைந்திட ராமதாசனாய் என்றும் இறங்குவாய். உன்னை உள்ளுவோர் இராமரை அடைவார் சென்ம பாவங்கள் சிதைந்திடும் அகலும். இறுதி காலத்தில் இராமரின் கோட்டையுள் அரியின் பக்தனாய் நுழைகிறார் ஆனந்தமாய். எந்த தெய்வமும் ஏத்தாமல் உண்பால் சிந்தையை செலுத்தினால் சுகமெல்லாம் சேர்ந்திடும். வீரனாம் அனுமனை போற்றுவோர் வெல்வர் தேர்ந்திடும் துயரலாம் தீரனாய் வாழ்வர். கருணை கடலே குருவனக் காப்பாய் அருள்வாய் அனுமனே போற்றி போற்றி. அனுமன் 40 அன்பொடு 100 முறை இன்புறப் படிப்போர் இருள் தலை நீங்கும். அனுமன் 40 படிக்கும் அடியவர் என்றும் வெல்வர் ஈசனே சாட்சி. அரியின் அடியவன் துளசிதாசன் வேண்டினேன் இருப்பாய் இறைவனே என்றும் என் இதயத்தில். வானவர் தலைவனே வாயுவின் மைந்தனே ஆனதுயர் அடிக்கும் அருள்பொழி வடிவனே. சானகி ராமர் இலக்குவர் சார்ந்து வானரர் தலைவா வசித்திடு என் இதயத்தில். இந்த பாடலை படிக்கும் பொழுது எப்படி
அமைதியாக அந்த உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ராமர், லக்ஷ்மணர், சீதை, அனுமாருடைய அருள் நிச்சயமாக நடைபெறும். உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் நடைபெறும். அவர்களுடைய ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது இந்த புத்தகம் விலை 2 ரூபா. 1 ரூபான்னு சொல்லி பள்ளிக்கூட பசங்களுக்கு யாரேனும் பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி எண்ணிய காரியத்தை அனுமார் முடித்தாரோ அதுபோல நீங்களும் எல்லா காரியத்திலும் ஒரு பொறுமையாகவும் எளிமையாகவும் அவமானங்களை பொறுத்து காரியம் ஆற்றுவதிலேயே குறியாக இருந்து உங்கள் முயற்சியை செய்யுங்கள். தெய்வத்தின் துணை எப்போதும் உண்டு. இதான உடனே ஊருக்கு திரும்பி வருகிறார். இந்த சீதையினுடைய சூடாமணி கையிலே பார்க்கிறார் ராமர். என்ன நடந்தது எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப சொல் ஆஞ்சநேயா, நான் தெரிந்து கொள்ள வேண்டும், என் சீதையை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், சொல் என்ற உடனே எல்லாவற்றையும் ஆஞ்சநேயர் சொல்கிறார். உடனே ராமர், என்னிடம் ஒன்றுமே இல்லை இப்பொழுது, ஆனால் நான் என்னை உனக்கு கொடுக்கிறேன். ராமர் யார்? பரம்பொருள், பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற பரம்பொருளாக இருக்கின்றவர் ராமபிரான். அவர் அனுமனை கட்டிக்கொள்கிறார். இதனால் பிரம்மானந்தத்தையே அவருக்கு அளிக்கிறார். தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பொருள் என்று கம்பன் சொன்ன பாடலை, அந்த பாடலுக்கு ஒரு பொருள் காட்டினார் ராமபிரான். அப்படியே அனுமாரை கட்டிக்கொள்கிறார். எனக்கு நீ செய்த உபகாரத்திற்கு நான் எந்த விதமான பிரதி உபகாரமும் செய்ய முடியாது. அதாவது திணைத்துணை நன்றி உதவி செய்யணும், பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார் என்றார் வள்ளுவர். அந்த முறையில் நீ செய்த உதவியை என்னால் மறக்கவே முடியாது. இதற்கு பிரதி உபகாரமாக நான் உனக்கு பிரம்மானந்தத்தையே தருகிறேன். பிரம்மானந்தம்ங்கிறது சாதாரணமானதில்லை. அதாவது பேரானந்தம்னா என்ன? நம்ம சிற்றின்பம்ங்கிறது பேரானந்தத்தினுடைய ஒரு சிறு திவலை. ஒரு சின்ன ஒரு ட்ராப் இப்படி தட்டி விட்டா அப்படி ஒரு இது வேலை போகிறது இல்லையா, அவ்வளவுதான் அது. அப்படின்னா அந்த பேரானந்தம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துங்க. அத்தகைய ஒரு பேரானந்தத்தை ராமர் அளித்தார் அனுமாருக்கு. பிறகு இருவரும் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் இலங்கைக்கு படையெடுக்க முயற்சி செய்ய போகிறார்கள். அதை பற்றியெல்லாம் நாளை தினம் பார்ப்போம். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா மிருதம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.